அப்படியே சாப்பிடுவாங்க, ஆம்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓகே. பட் இதெல்லாம் சைவம். அதெல்லாம் வெஜ். எஸ், சைவம். ஸோ ஒரு நான்வெஜ்ல என்ன இருக்கணுமோ அந்த ஆம்லேட் மாதிரியே இருக்கு பாருங்க லேயர்லாம். ஸோ இந்த ஃபீல் வந்து அப்படியே ஆம்லேட்ல எப்படி இருக்குமோ சாப்பிடும் போது ஆம்லேட் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும், முழுங்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு சரி. சரி, இந்த ஆம்லேட் சாப்பிட்டு பார்த்துடலாம். அடடா. ஓகே, சாப்பிடுவோம். இந்த ஆம்லெட்டுடைய டேஸ்ட் கிடைக்கிற மாதிரியே இருக்கு. அதை முழுங்கும் போது உங்களுக்கு வெஜ் ஆம்லேட். ஆமா, அதை கடிக்கும் போது சுவைக்கும் போதுலாம் உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் ஃப்ளேவரில் வந்து ஆம்லேட் எப்படியே எடுக்கும். செம்மையா இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு வெத்தலை தோசை. வெத்தலை தோசை. ஆமாம், வெத்தலை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நான் புதுசாக நீங்கள் வெத்தலை தோசை போடல. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல காலமாக வெத்தலை தோசை வெளில வந்துட்டு தான் இருக்குது. இதில் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த வெத்தலை தோசை போடும்போது குழந்தைங்களாம் பிரியமாக சாப்பிடுவாங்க, எதுவும் இலையில வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி ஃபுட்டை பார்த்து கஸ்டமருக்கு கெஸ்ட்டுக்கு சொல்லி இலையில வேஸ்ட் பண்ணாமல் அவங்க கொடுக்குற விலைக்கு நல்ல ஃபுட்டை கொடுத்துருக்கோம்.